இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு. நாளைய தினம் தைப்பொங்கல் தினம். உங்களுக்கு தெரியும், இது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக ஏனைய விழாக்களை விட இது சற்று வேறுபட்டதாக இருக்கும். நாங்கள் நன்றி கூறும் முகமாக கொண்டாடும் ஒரு விழாவாக தைப்பொங்கல் விழா அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த விழா தொடர்பாக தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக தேசிய தைப்பொங்கல் விழா நாளைய தினம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களுடைய தலைமையில் அலரி மாளிகையில் 7:30 இடம்பெற இருக்கின்றது. இதன் நேரடி ஒளிபரப்பும் 8 மணியிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்வு தொடர்பாக இதையொட்டியதாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதி இருக்கப் போகின்றது. இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் நிதி ராஜாங்க அமைச்சின் முன்னாள் செயலாளர், புனர்வாழ்வு மற்றும் குடியேற்பு ராஜாங்க அமைச்சின் முன்னாள் செயலாளரும், இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரும், இந்து கலாச்சார சமய அலுவல்கள் அமைச்சின் தற்போதைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் செயற்படக்கூடிய திருமதி சாந்தி நாவுக்கரசர் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். நான் சொன்னது போல் இந்த தைப்பொங்கல் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள். எப்போதுமே நாங்கள் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம், பல விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் அதனுடைய தாற்பயம் எந்த அளவு நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்பதும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அதை சரியான முறையில் ஒருவர் கூறும்போது தான் அடுத்த தலைமுறைக்கு அதன் முக்கியத்துவம் உணர்ந்து அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் தைப்பொங்கலின் சிறப்பு தொடர்பாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? தைப்பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சூரியனை முதல் கடவுளாக அங்கே பார்க்கின்ற சௌர மதத்தினர் சூரியனை வழிபாடு செய்கின்றார்கள். அதே போல அனைவருக்கும் தனி 6 வகை சமயங்கள் பற்றி சொல்லப்படுகின்றது. சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சௌரம் என்று சொல்லப்படும் சாக்தம். இதிலே சூரியனை முதலாக கொண்டு வழிபடுபவர்களை கௌமாரர்கள் என்று சொல்வார்கள், சௌரர்கள் என்று சொல்வார்கள். அந்த சௌர மதத்தை சார்ந்தவர்களை விட எமக்கு பொதுவாக கண்கண்ட தெய்வமாக, கண்ணுக்கு ஒளியை தருபவராக, ஒரு விஞ்ஞானிகள் கூட சொல்லுகின்ற பொழுது ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை தருவது, கண்ணுக்கு நன்மையை தருவது. இப்போ இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இரவிலே நீண்ட நேரம் கண் விழித்திருந்து விட்டு அதிகாலையிலே துயிலெழுவது இல்லை. அதிகாலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது என்று சொல்வார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது கண்ணுக்கு அது விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சூரியன் நமக்கு உணவு தொழில் மிகவும் முக்கியம். உணவு கட்டாயமாக தேவை. ஒருவனுக்குரிய அடிப்படை தேவைகள் என்று சொல்லுகின்ற பொழுது உணவு, உடை, அதே போல வாழ்விடம், இந்த 3ம் அடிப்படை தேவை. அந்த உணவை தருபவர் யார்? சூரியன் இல்லாவிட்டால் எதுவுமே இயக்கம் இல்லாமல் போய்விடும். அப்ப அந்த அடிப்படையிலே அந்த காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விழாக்கள் கொண்டாடப்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றிலே. அப்படி சங்க காலத்திலே கூட பெண்கள் மழை வேண்டியும், நல்ல இயற்கை வளம் வேண்டியும், அதே போல தேக ஆரோக்கியம் வேண்டியும் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள் என்று கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அந்த சூரியனுக்கும் அதே நேரத்தில் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த காளை மாடுகள், பசு மாடுகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற விழாவாகத்தான் இதை சொல்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏனைய இடங்களிலே, கிரேக்க நாட்டிலே இந்த சூரியனை அப்பலோ தெய்வம் என்று சொல்வார்கள். அதுபோல ஜப்பானியர்கள் அந்த இடத்திலே அந்த சூரியனை உணவு தருகின்ற உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதாக சூரியனுக்குரிய முக்கியத்தை கொடுக்கிறார்கள். பாரசீகர்கள் இந்த வழிபாட்டை, சூரிய வழிபாட்டை செய்கின்றார்கள். அது மாதிரி தாய்லாந்து மக்களும் உழவு திருநாள் என்று சொல்லி அங்கே கொண்டாடுகின்றதை பார்க்கின்றோம். ஜாவாவிலே சூரியனுக்கே உரிய அழகான ஒரு சிலை அங்கே செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தைப்பொங்கல் மிகவும் விசேடமானதாக, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 3 நாட்கள் விசேடமாக கொண்டாடுவார்கள். இங்கே நம்முடைய நாட்டிலே நாம் தனியாக அன்று தைப்பொங்கல் மட்டும் கொண்டாடுவோம். அங்கே கொண்டாடுகின்ற பொழுது 4 நாட்கள். அதாவது முதல் நாள் போகி நாள், இன்று மார்கழியினுடைய இறுதி நாள். போக்கி என்றால் போக்குவது, எல்லா மங்களிடத்திலே இருக்கின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலே இருந்த மனதிலே உள்ள அழுக்குகளை நீக்குவது, அதே போல இல்லங்களை சுத்தம் செய்வது போக்கி. அது போகி நாள் என்று சொல்லப்படுகின்ற இறுதி நாளாக கொண்டாடுகின்றோம். அடுத்த நாள் தைப்பொங்கல், அதற்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று ஒருவரை ஒருவர் சந்தித்து உறவினர்களை, உற்றார்களை, பெரியோர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவது. இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது பால் பொங்கிட்டா
பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகின்ற நாம் அந்த உங்கள் வீடுகளிலே பொங்கல் அழகாக பொங்கியதா, எல்லோருமே ஒற்றுமையாக வாழ்கின்ற நிலை, அதே போல எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு சமத்துவ நிலையை கூட கொண்டு வருவதாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே சில இடங்களிலே சமத்துவ பொங்கல் என்று கூட அங்கே சொல்வார்கள், ஆன்மீக பொங்கல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையதை இந்த இளைய தலைமுறையினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது, கடப்பாடு இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த பொங்கல் விழாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திணைக்களத்தினாலே வருடம் தோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலே நடைபெறுகின்றது. இந்த வருடம் இங்கே கொழும்பிலே செய்கின்ற பொழுது அலரி மாளிகையிலே பிரதமருடைய அலுவலகத்திலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. நாளைய தினம் காலை 7:30 மணியிலிருந்து அங்கே நிகழ்த்தப்பட இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நமது முன்னோர்கள் செய்த எல்லா விடயத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்போது விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கமுமே நமது பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையில் ஆரோக்கியத்தோடு சார்ந்த ஒரு விடயமாகத்தான் இந்த தைப்பொங்கல் நன்றி கூறும் விழா அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நமது சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் கூட இது தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பை மேற்கொள்வதோ அல்லது நிகழ்ச்சிகளுக்கு தயார்படுத்துவதோ அவ்வாறான விடயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு அழகான அற்புதமான ஒரு விடயம். திணைக்களத்தினூடாக வேறு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த தைப்பொங்கலை ஒட்டியது என்று தெரிந்து கொள்ள முடியுமா? திணைக்களத்தினுடைய முக்கியமான செயற்பாடுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்து சமய மேம்பாடு, அறநெறி பாடசாலைகளினுடைய வளர்ச்சி, அதே போல ஆராய்ச்சி துறையினுடைய வளர்ச்சி, இவையெல்லாம் சிறப்பாக அங்கே செய்யப்படுகின்றது. அப்போ இந்து சமய மேம்பாட்டினுடைய ஆலயங்களினுடைய வளர்ச்சி இவற்றையெல்லாம் நாங்கள் முக்கியமாக கொண்டு அந்த கருத்துக்களை செய்கின்றோம். இந்த அடிப்படையிலே இந்து சமய மேம்பாட்டின் கீழே சமய விழாக்கள், எங்களுடைய தைப்பொங்கல், தீபாவளி, புது வருட பிறப்பு, இந்த விழாக்கள் எல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்வது உண்டு. ஒவ்வொரு மாவட்டங்களிலே அதை அங்கே சிறப்பாக செய்வார்கள். அந்த ஒவ்வொரு மாவட்டங்களும் செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இந்து சமய நிறுவனங்கள், இந்து ஆலயங்கள், அறநிலை பாடசாலைகள் இவற்றினுடைய அந்த ஒத்துழைப்போடு அந்த மாவட்டங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் அந்த சமய விழாக்களினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூடுகின்ற விதத்திலே அது செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் பாராளுமன்றத்தில் கூட நவராத்திரி விழாவை நாங்கள் நடத்துகின்றோம். அதே போல இங்கே தைப்பொங்கல் விழா அலரி மாளிகையிலே இந்த முறை நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடங்களும் செய்யப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அரசியல் ரீதியாகவும், அதாவது எங்களுடைய அமைச்சர்கள், அதே போல பிரதம மந்திரி அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் இந்த சமயத்துக்கு, ஒவ்வொரு சமயங்களுக்கும் அவர்களுடைய சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விழாவை சிறப்பாக செய்கின்றார்கள். கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இருக்கலாம், பௌத்தர்களுடைய வெசாக் கொண்டாட்டமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது தேசிய ரீதியிலே, தேசிய அடிப்படையிலே எல்லோரையும் ஒன்றிணைத்து, தனியே நாங்கள் மட்டும் இந்துக்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தவர்களும் அங்கே இப்போ இந்த விழாவை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா அமைச்சர்மார்கள், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜதந்திரிகள், அதே மாதிரி அந்தன குருமார்கள், இவர்கள் எல்லாம் இந்து மன்றங்கள், அறநெறி பாடசாலைகள், ஆலயங்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இதை செய்ய இருக்கின்றார்கள். இப்போ இந்த பாணந்துறை கந்தசாமி கோவிலுடைய நிறுவனம் கூட திணைக்களத்திற்கு செய்திருக்கின்றார்கள். இப்போ அந்த அடிப்படையில் செய்கின்றோம். அதே போல கலைஞர்களுக்கும் இளைய சமுதாயத்தினர்களுக்கும் அந்த கலைகளை வளர்ப்பதற்கு ஒரு அடித்தளம் விட்டு கொடுப்பதற்கு இந்த நிகழ்வுகள் முக்கியமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்திலே நாங்கள் பிறகு பார்க்கின்ற பொழுது என்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகின்றது என்று பார்ப்போமானால் அதில் இங்கே பங்கு பெற்றுகின்றவர்களுடைய விவரங்களை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கோம். தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொங்கல் நாட்களிலே நாட்டுப்புற கலைகள் அனைத்துமே அங்கே சிறப்பிடம் பெற்று மிகவும் சிறப்பாக கோலாகலமாக பொங்கலிட்டு குறவையிட்டு எல்லாம் அங்கே செய்வார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே இளைஞர்கள் எவ்வாறு பொங்கல் வைக்க வேண்டும், சூரியனை வழிபடுவதனால் என்ன நன்மை, அதற்குரிய நன்மை என்ன, உழவு தொழில் இருந்தால்தான் நமக்கு பசி பட்டினியின்றி இருக்கக்கூடும், மற்றது பிரபஞ்சத்தினுடைய கொள்கையிலே பார்க்கின்ற பொழுது அந்த அடிப்படையிலே எம்மை காக்கின்ற இயற்கைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இயற்கையை நாங்கள் மதிக்காத நிலையில்தான் இந்த அழிவுகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற. அப்போ இதுகளை எல்லாவற்றையும் எடுத்து கூறுகின்ற விதத்திலே தான்
இந்த விழாக்கள் அமைகின்றன. நிச்சயமாக நீங்கள் கூறியது போல தேசிய நிகழ்வாக இந்த விழாவை கொண்டாடும் போது ஏனையவர்களும் இன்னொரு கலை கலாச்சாரம் தொடர்பாக புரிதலை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சமத்துவமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே ஒருவருக்கொருவர் அந்த புரிதல் ஏற்படுவதற்கான வழிவகையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேசிய நிகழ்வு தேசிய பொங்கல் விழாவாக நாளைய தினம் அலரி மாளிகையில் 7:30 இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இதன் சிறப்பு நேரடி ஒளிபரப்பு நேற்று அலைவரிசையினூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். நீங்கள் கூறியிருந்தீர்கள் இதில் நிறைய நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக. எவ்வாறான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன? கலை பொங்கல் காலையிலே 7:30 தொடங்குவார்கள். பொங்கல் நிகழ்வு முடிந்த பின்பு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த கலை நிகழ்ச்சியிலே ராதை குமாரதாஸ் அவர்களுடைய வீணை இசை கச்சேரி இடம்பெறுகின்றது. அதே போல வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய நடன நிகழ்ச்சி தில்லானா நடனம் நடைபெறுகின்றது. சிவானந்தி கர்தர்சனுடைய கணபதி நடனம் இடம்பெற இருக்கின்றது. அதே மாதிரி நாம் இந்து இளைஞர் மன்றம் நீர்கொழும்பு அவர்களுடைய நடன நிகழ்ச்சி இருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலர்கள் அவர்கள் கூட தங்களுடைய கலையை வெளிப்படுத்துவதற்காக அவர்களுடைய ஒரு கலை நிகழ்ச்சியும் அங்கே இடம்பெற இருக்கின்றது. ராமநாதன் பாடசாலை கல்லூரியினுடைய மாணவிகள் தங்களுடைய நடன அளிக்கையை அங்கே செய்வதற்கு இருக்கின்றார்கள். அதே மாதிரி சாய்லக்ஷ்மி அவர் ஒரு வைத்தியத்துறையை சார்ந்த நிபுணராக இருந்தாலும் இசைக்காக தன்னை அர்ப்பணித்து பல பணிகளை செய்து வருகின்றார். அவருடைய இசை நிகழ்ச்சி கூட இசை கச்சேரி கூட அங்கே இடம்பெற இருக்கின்றது. நாளைய தினம் சிறப்பான நிகழ்ச்சிகள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். அப்போ அங்கு சென்று பார்ப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நிகழ்வுகளை பார்த்து கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பது என்பது சற்று சிரமமான விடயம். நிறைய ஒத்துழைப்புகள் தேவைப்படும். எப்படி இந்த நிகழ்வை செய்து முடிப்பதற்கான ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பட்டிருந்தது? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக? அந்த அளவிலே நாம் எங்களுடைய அமைச்சு இப்பொழுது இந்த திணைக்களம் இருக்கின்ற அமைச்சு புத்த சாசனம் மத அலுவல்கள் மற்றும் கலாச்சார அமைச்சின் கீழே இருக்கின்றது. அதனுடைய அமைச்சர் அவருடைய செயலாளர் அதே போல பிரதமர் அலுவலகத்தினுடைய செயலாளர் பிரதமர் மாண்புமிகு ஜனாதிபதி இவர்கள் எல்லோருடையதும் அதே போல எங்களை சார்ந்த அமைச்சர்மார்கள் எல்லாம் இந்த சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு மிக உறுதுணையாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கின்றது. அதே போல எல்லா விதமான வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் இதிலே பங்கு கொள்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்களும் வரக்கூட அதை விட எங்களுடைய திணைக்களத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர்கள் இந்து ஆலயங்கள், அறநெறி பாடசாலைகள், இந்து சமய நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இந்த நிகழ்வை செய்யப்படுகின்றது. திணைக்களத்துக்கு அது பக்கபலமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் இருக்கின்றார்கள், அனுடுத்தல் அதை தொடர்ந்து உதவி பணிப்பாளர் இப்பொழுது ஒரு அனந்தா என்றவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கேமலோஜினி குமரன் என்றவர்கள் இருக்கிறார்கள். கலாச்சார உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மாவட்ட ரீதியிலே பல பணிகளை செய்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து, அதாவது அடம்பன் கொடியும் திரண்டால் விடுக்கு என்று சொல்வார்கள். அதே போல ஒரு விறகு கட்டை நாங்கள் கொடுத்து உடைக்க சொன்னால் உடைக்க முடியாது. தனித்தனியாக எடுத்தால் அந்த விறகை உடைத்து விட முடியும். அப்போ இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக சேருகின்ற பொழுது ஒரு பலமுடையவர்களாக, பலசாலிகளாக, பலவீனம் என்று சொல்வார்கள். இது பலமுடையதாக இந்த இந்து நிறுவனங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு செய்கின்றவர்களாலே அவர்களுக்கு அதை வெற்றியாக செய்ய முடிகின்றது. நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கும் அதை உணரக்கூடியதாக இருந்தது. மிக நேர்த்தியான முறையில் இந்த நிகழ்வை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேர் அத்தனை விதமாக ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதை எங்களால் உணர முடிந்தது. நேற்றிலிருந்து அழைப்பை ஏற்படுத்தி இப்படித்தான் இந்த விடயம் நடக்கின்றது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கட்டும். நிறைய விடயங்கள் சரியான ஒழுங்குமுறையில் செய்யப்பட்டிருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை தேசிய நிகழ்வாக இந்த பொங்கலை கொண்டாடுவதன் அவசியம் எதுவாக இருக்கின்றது? தேசிய நிகழ்வாக கொண்டாடுகின்ற பொழுது அதை நாங்கள் எல்லா சமயம் இப்பொழுது முன்பு தனித்தனி அமைச்சுகளாக இருக்கின்ற பொழுது தனித்தனியாக செய்தோம். இப்பொழுது நாம் புத்த சாசனம் மத அலுவலர்கள் சொல்கின்ற பொழுது 4
திணைக்களங்களும் ஒன்றாக ஒரு அமைச்சின் கீழே இருக்கின்றது. அப்போ அமைச்சின் கீழே இருக்கின்ற பொழுது முன்பும் தேசிய விழாவாக கொண்டாடினோம், இப்பொழுதும் அப்படி செய்கின்ற பொழுது இப்பொழுது சமத்துவம் ஏற்படுகின்றது. எல்லோருக்கும் இன்னொரு மதத்தினருக்கு இன்னொரு சமயத்தவர்களுக்கு எங்களுடைய விழாவினுடைய முக்கியத்துவம் அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த அடிப்படையிலே இது தேசிய விழாவாக கொண்டாடப்படுகின்ற பொழுது ஒரு அரசு அங்கீகாரமும் கிடைக்கின்றது. இந்த விழாவினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பெருமை என்ன என்றால் சூரிய வழிபாடு மிகவும் முக்கியம். அதே போல காளைகளை நாம் புலவு தொழிலுக்கு பயன்படுத்துகின்றோம், அதனுடைய இது முக்கியம். இந்த முக்கியத்துவத்தையும் மற்ற ஒருவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த நிச்சயமாக நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லப்படுது. வள்ளுவருடைய அந்த திருக்குறள் அதிகாரத்திலேயே ஒரு நன்றி உரிய அதிகாரம் குறளையுமே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றோம், காளை மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மாட்டுப் பொங்கல் செய்கின்ற பொழுது அன்று அந்த மாடுகளை கொண்டு ஒரு விதமான வேலையும் உழவர்கள் வாங்குவதில்லை. அவரை அழகுபடுத்தி குளிப்பாட்டி அவர்களுக்கு பொங்கல் செய்து வழிபடுத்தி செய்கிறார்கள். அதே போல மதுரையிலே ஒரு சிறப்பு இருக்கின்றது. அந்த பொங்கல் வைத்து அந்த பசுக்களை மாடுகளை செய்து கொடுத்த பிறகு அந்த பொங்கலுடைய எச்சில் தண்ணீர் என்று சொல்லி அந்த எச்சில் தண்ணீரை தெளிப்பார்களாம் எல்லா இடத்திலையும். அது சாப்பிட்டு முடித்த அது தெளிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு நன்மை விளைகின்றது என்றும் அந்த எல்லாமே அழிந்து விடுகின்றது, கெட்ட சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் அழிந்து நல்ல சக்திகள் வருகின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே மாதிரி இந்த விழாக்கள் இந்த பிள்ளைகளுக்கு முந்தைய காலத்திலே எல்லோருக்குமே நேர காலம் இருந்தது. இப்பொழுது பிள்ளைகள் தொலைபேசியோடு இருப்பதும் அல்லது வேறு விஷயங்களிலே செல்வதனாலே இந்த உண்மையான பாரம்பரியங்களை பற்றி எல்லாம் அறியாமல் இருக்கின்றார்கள். பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கின்றன, பட்டிமன்றம் இருக்கலாம் அல்லது வீர விளையாட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற வழக்கு மரம் ஏறுதல், ஜல்லிக்கட்டு, காளை அலங்காநல்லூர் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் இந்தியாவில். இப்போ இந்த பழைய எங்களுடைய சம்பிரதாயங்களை, பழைய விளையாட்டுக்களை, பழைய கலை நிகழ்ச்சிகளை இவற்றையெல்லாம் இதுக்கு கொடுப்பதற்காக இப்போ இது திணைக்களம் என்ற ரீதியிலே அமைச்சின் கீழே இப்படியான ஒரு தேசிய விழாவை செய்கின்ற பொழுது சிறப்பான ஒரு பணி எல்லோரிடத்திலும் பறந்துபட்டு செல்வதற்கும் எல்லோரும் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் காரணகர்த்தாவாக விளங்குகின்றது. மற்ற இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அழகியலை புலப்படுத்துகின்ற விதத்திலே கோலங்கள் போடுவதற்கு அதுக்கு எத்தனையோ போட்டிகள் எல்லாம் வைப்பார்கள். அழகாக கோலம் போட்டு பொங்கலுக்கு கோலம் போடுவது கூட இன்றைய காலத்திலே சில பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கள் பழைய காலத்திலே எங்களுடைய அம்மா அப்பா போடுகின்றவளது பார்த்தோம். பொங்கல் பானையை சுற்றி எப்படி பொங்கல் வைப்பது, பொங்கலுக்குரிய அந்த கோலம் போடுவது. இப்போ இந்த பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் அதை கடத்துவதற்கு இந்த தேசிய விழாவாக செய்கின்ற அது ஒன்றும். அதே போல மாவட்ட ரீதியிலே நாங்கள் அந்த அறநெறி பாடசாலைகள், இந்த சமய நிறுவனங்கள், இந்த ஆலயங்கள், பாடசாலைகளை ஒன்றிணைப்பதும் மிகச்சிறப்பாக அமைகின்றது. நிச்சயமாக எந்த ஒரு விழாவையும் நாங்கள் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது இந்த 4 பொங்கல் இந்தியாவில் கொண்டாடுவார்கள், கடைசியாக இந்த காணும் பொங்கல் என்ற ஒரு விடயம் நமது உறவினர்களை போய் சேர்ந்து பார்ப்பது என்பது அழகான விடயம். அந்த வகையில் ஒரு விழாவை, இந்த பொங்கல் விழாவாக இருக்கட்டும், ஒரு விழாவை அர்த்தமுள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள கடைபிடிக்க வேண்டிய விடயம் என்று நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள்? அந்த விழாவை தனியே விழாவாக மட்டும் கொண்டாடி விட்டு போகாமல் அதை அடுத்த சந்ததிக்கும் கடத்துகின்ற ஒரு நிலையிலே, மற்றது பெரியோர்களை மதிப்பதற்கு. ஏனென்றால் அந்த காணும் பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது உறவினர்களை, உற்றார்களை, நண்பர்களை, இவர்களை எல்லாம் சந்திக்கின்றோம், பெரியோர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுகின்றோம். இப்போ அந்த நிலையிலே அதை கடத்துவதற்கு, அதை செய்வதற்கு, செயற்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த பாரம்பரியங்கள் வேலெல்லாம் தேவைப்படுகின்றன. அதே போல இந்த பொங்கலுடைய முக்கியத்துவம், எவ்வாறு பொங்கல் செய்வது, மற்றவர்களை எவ்வாறு அங்கே வழிப்படுத்துவது, அதனுடைய கலை நுணுக்கங்கள் என்ன, கலாச்சாரங்கள் என்ன, பண்பாடு என்ன, இவற்றையெல்லாம் கொண்டு வருவதாக, செயற்படுத்துவதாக. மற்றது சூரியன், நான் முதல்ல சொன்னது போல விஞ்ஞான ரீதியான விளக்கத்திலே கூட சூரியனுடைய வழிபாடு, சூரிய நமஸ்காரம், அந்த காலத்தில் ருக்வேதத்திலே கூட சவித்ரு என்று சொல்லி சூரியனை மிகவும் போற்றி இருக்கிறார்கள். அதற்குரிய மந்திரங்கள் இருக்கிறது. ஆகித்திய இருதயம் என்ற ஒரு மந்திரத்தை அகத்தியரிடத்திலே ராமர் கற்று இந்த ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது. அவர் கற்று
அதன் மூலமாகத்தான் ராவணனை கூட யுத்தத்திலே வென்றார் என்று சொல்லி. அப்போ சூரியனுக்கு வழிபாடு செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்போ கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற அந்த சூரியனுடைய முக்கியத்துவம், அந்த சூரியன் இல்லாவிட்டால் இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய நிலை என்ன, எங்களுடைய இயற்கையினுடைய அழிவுகள் என்ன, இந்த அழிவுகள் எல்லாம் இல்லாமல் சூரிய தேவன் நமக்கு நல்ல அருளை தர வேண்டும் என்று போற்றுகின்ற நிலையிலே இது அமையலாம். நிச்சயமாக சிலரோடு கதைக்கும் போது அவர்களோடு கதைத்து கொண்டே இருக்கலாம், அவர்களிடமிருந்து ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். அந்த வகையில் தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதியும் அமைந்திருந்தது. நமது நேயர்களுக்கும் நிறைய விடயங்கள் சென்றடைந்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிக சிறந்த முறையில் தேசிய பொங்கல் தொடர்பாகவும் இந்த விழா தொடர்பாகவும் பொங்கலின் சிறப்பு தொடர்பாகவும் எங்களுக்கு கூறியிருந்தீர்கள். நன்றி அம்மா, எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் நிதி ராஜாங்க அமைச்சின் முன்னாள் செயலாளர், புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற இராஜாங்க அமைச்சின் முன்னாள் செயலாளரும், இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரும், தற்போது இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் செயல்படுகின்ற திருமதி சாந்தி நாவுக்கரசன் அவர்கள் தான் இணைந்திருந்தார். நிச்சயமாக இந்த விடயம் உங்களுக்கு நிறைய அறிவை தந்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஒரு விடயம் செய்யும் போது அதை எதற்காக செய்கின்றோம் என்று அறிந்து செய்யும் போதுதான் அதன் சிறப்பை முழுமையாக நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் தைப்பொங்கல் தினம், நன்றி கூறும் விழா. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கலாக அமைய வேண்டும் என்று முன்கூட்டிய வாழ்த்துக்களை நேத்ரா தொலைக்காட்சியினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நாளைய தேசிய பொங்கல் விழா உங்களுக்கு சிறப்பாக காலை 8 மணி முதல் நேரடியாக ஒளிபரப்ப இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.